ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான பச்சை மசாலா கிரேவி சிக்கனில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. ஸோ சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதில் நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்த பிறகு அதை நம்ம நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதோட சிக்கன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்துடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போது இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இதில் நீங்கள் மிளகாய் பொடி இது எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பச்சை மசாலாவில் அந்த பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கும் போது அந்த காரம் அங்கேயே நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இது கூடவே கொஞ்சம் முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா முந்திரி நல்ல திக்னஸ் கொடுக்கும். கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போது சிக்கன் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். நம்ம சிக்கன் ஒரு 70% அளவுக்கு குக் ஆகிட்டு இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா சிக்கன்லேருந்து வெளியே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்துடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இதையுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். ஏன்னா அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாத்தோட பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அதுக்காகத்தான். நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம சுட சுட ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, ராகி பால், மாசாதம் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இது கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.